வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் போற இடையெல்லாம் புடனி அடி வாங்குற ஒரே ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்ம அண்ணன் விஜய். திமுகவை பழி வாங்கணும் அப்படின்னு கிளம்பி நீதிமன்றம் போனார்னா நீதிமன்றம் இவரை சொற்கெடுத்து விட்டுருது. நீதிமன்றத்துல போட்ட கேஸ பூரா ரத்து பண்றாங்க, போட்ட விண்ணப்பத்தை பூரா தள்ளுபடி பண்றாங்க. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அண்ணன் திரும்புற மாதிரி ஆகி போயிருது. இந்த லட்சணத்துல அண்ணன் தான் ஊழல ஒழிச்சிட்டார்ல அப்படின்னு பரப்புரை நடத்தப்பட்டது. கையும் களவுமா சிக்கியிருக்கு தாவேக்கா. ஊழல் பண்ணும் போதே வீடியோ ஆதாரத்தோடு சிக்கி சீரழிது விஜய் கட்சி. என்ன நடக்குது தோழர்களே? ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு எப்படி வடக்க மோடி தன்னை தலைவராக நிக்க வச்சுக்கிட்டாரோ அதை போல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஆகச்சிறந்த தலைவராக தன்னை பணம் கொடுத்து பேச வச்சிட்டு இருக்காரு விஜய். இந்த ரூட் மாஃபியா குரூப் ஹிந்தியில பார்த்தா விஜய் போடுறான். என்னையா கிழிச்சாருன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியும். அத்தனை பாலியல் வன்முறை, அவ்வளவு கொலைகள், அவ்வளவு சிறுமிகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்முறை, லாக்அப் டெத்து, தலித்துகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை, அதுலயும் குறிப்பாக சாதி ஆணவ படுகொலைகள், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. பொருளாதார அறிவு சுத்தமா கிடையாது. கரண்ட் இல்ல, ரோடு இல்ல, தண்ணி இல்ல, பெரிய அளவுல பிரச்சனைக்குள்ள மக்கள் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. கூச்சமே படாம காசை கொடுத்து தன்னை ஒரு தலைவர் பிம்பமா கட்டமைச்சிட்டு இருக்காரு. ரீல்ஸ் மூலமாக இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்களை வேற எந்த செய்தியும் கேட்க விடாம தெளிவா அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு, இந்த சாமியாருங்கெல்லாம் மடத்துல சேர்ந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க எல்லாருக்கும் பால்ல போதை மருந்தை கலந்து கொடுத்து அவங்கள ஒரு மோன நிலையில வச்சு சிஷியர்களாவே வச்சிருப்பாங்களா, அது போல தன் ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு ரீல்ஸ் மூலமாக பொய்க்கதைகளை அனுப்புவதன் மூலமாக தன்னை தலைவராக வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆனா ரொம்ப நாளைக்கு போய் நிக்காதே. கடைசியில் என்ன ஆகி போச்சு? வீடியோ ஆதாரத்தோடு ஊழல்ல சிக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே பல ஊழல்ங்க. 214 கோப்பு சிஎம்டிஏல ஒரு 3 நாளைக்குள்ள அவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி அதுல கையெழுத்த போட்டு 100 கோடி ரூபாய் வாங்கி தின்றுருக்காரு. யாரு? நம்ம அண்ணன் ஆதவர்ஜுனா. கோயில் நிலத்தை வித்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை 2 கோடிக்கு வித்து நான் யோகிய அப்படின்னு மீட்டிங்லாம் நடத்தி பிரஸ் மீட் எல்லாம் நடத்தி நான் யோகிய, ஆனா தப்பு நடந்து போச்சு. இந்த தப்பை அவங்க கண்டுபிடிக்கல, மக்கள் கண்டுபிடிச்சு அதை வெளிப்படையா போட்டு அடிச்ச பிறகு நான் இதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு நிக்கிறாங்க. ஆக அறநிலையத்துறையில, இந்து அறநிலையத்துறையில 100 கோடி ஊழல். அதே போல உடனடியா காலையில டெண்டர் விடுறது, மத்தியானம் டெண்டரை முடிக்கிறது, அப்படி பல டெண்டர்கள் கொடுத்தா அதுல பல 100 கோடி ரூபாய். இப்படி போற இடம் வர்ற இடம்லாம் ரூபாதான். நீங்க டாஸ்மாக் கடையை மூடுறன்ற பேர்ல மணமகள் மன்றங்களை திறந்து வச்சிருக்காங்க, அதுல பல 100 கோடி ரூபாய் ஊழல். இந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, எந்த பள்ளிக்கூடம்? தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இலவசமா கொடுக்கிறோம் அப்படின்னு அதுல பல லட்சம் ஊழல். ஏன் கல்வித்துறை அமைச்சருடைய மனைவி மீதே ஊழல் புகார் இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய ராஜ்மோகன் அவருடைய மனைவி மீதே ஊழல் புகார் இருக்கு. 17 லட்சம் ரூபாய் ஒரு வேலை வாங்கி தரேன்னு வாங்கி ஏமாத்தினாதா, வெற்றி செல்வின்னு ஒரு நபர்கிட்ட வாங்கி ஏமாத்தினாதா ஊழல் வழக்கு உண்டு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கிட்டு 4 ஊழல், இங்கிட்டு 4 ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஆனா இந்த ஊழல் எல்லாம் வெளியே தெரியாம இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தெளிவா இவர்களை மயக்க நிலையில, மோன நிலையில வச்சு ரீல்ஸை போட்டு தான் ரொம்ப பெரிய அழகு அப்படின்னு காட்டிட்டு இருக்காரு நம்ம ஜி. ஆனா காலம் அப்படி இருக்காதுல்ல, உண்மையை மக்கள் மன்றத்துல போட்டு உடைக்கும்ல. செங்கல்பட்டு மாவட்டங்க, அதுல நவீன்ற ஒரு இளைஞர் ஒரு 9.5 லட்சத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறார், ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்ட். இவங்க தான் கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட 5 ரூபா வாங்க மாட்டாங்களே, தூய சக்தியாச்சே. அந்த கான்ட்ராக்டுக்காரர் யாரு அப்படின்னா ஒரு சின்ன பையன், முதல் தலைமுறையில கான்ட்ராக்ட் எடுத்து சின்ன சின்னதா வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இவருக்கு வேலை ரோடெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை அங்க ஊராட்சி மன்றம் அங்க இருந்து அவர் கொடுக்கணும். அப்ப ஊராட்சி மன்றத்துக்கு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், என் பில்ல பாஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. மாம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய வீராசாமி, இந்த வீராசாமி தாவேக்காவினுடைய முக்கியமான பொறுப்பாளர். அதுலயும் அந்த காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் மட்டும் இணை செயலாளர். இவர் தான் இந்த ஊராட்சியினுடைய தலைவரும் கூட.
இந்த ஊராட்சி மன்றத்துல வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு காசெல்லாம் போட்டு செலவழிச்சு முடிச்சிட்டேன்னா பில்லை பாஸ் பண்ணி விடுங்கன்னு கேட்டா பில்லை பாஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்க தான் ஊழலற்ற சக்தியாச்சே, தூய்மையான சக்தியாச்சே. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, பில்லை பாஸ் பண்றதுக்கு பதிலா நீ எனக்கு லஞ்சம் கொடு, அப்பதான் உன் பில்லு பாஸ் ஆகும், 1.5 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு கேட்டிருக்காரு. அண்ணே அப்படிலாம் கொடுக்க முடியாது, நான் காசெல்லாம் போட்டு வேலையை முடிச்சிட்டேன், என்னன்னே இப்படி சொல்றீங்க, நான் வேணா ஒரு 50,000 தரேனே அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, 1.5 லட்சம் கொடு, ஒரு 50,000 குறைச்சிருக்காரு. சரி இந்த பையன் 1 லட்சம் கொடுத்துட்டானே, இவ்வளவுதானே முடியும் அப்படின்றான். அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே அடுத்து ஒரு 30,000. இப்போ முதல்ல ஒரு 50,000, ரெண்டாவது ஒரு 50,000, மூணாவது ஒரு 30,000, 1,30,000 ரூபா கொடுத்துட்டாரு. இந்த 30,000 ரூபா கொடுக்க போகும்போது இந்த நவீன் என்ன பண்றாரு, பாக்கெட்ல கேமரா போனை ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு. கேமரா போன் ஆன் பண்ணிட்டு, அண்ணா இந்த கடைசியா 30,000ண்ணே, எப்படியாவது எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு போனை போட்டு கையெழுத்து போட்டு அந்த பில்லை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 30,000 வாங்கி பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு, அன்னைக்கு இது ஒரு செலவுக்கு ஆகிக்கிறோம், 30,000 செலவுக்கு ஆகிக்கிறோமா, பல குடும்பங்களை ஒரு மாத வாழ்க்கைக்கானது 30,000 செலவுக்கு ஆகிக்கிறோம் அப்படின்னு கையில கொடுக்குறாரு. கடைசியில் என்ன ஆகி போச்சு, இந்த வீடியோ வெளியாகி பெரிய பரபரப்பாய் போச்சு. நாங்க தூய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணன் விஜய்க்கு ஆப்பாய் போச்சு. பாருங்களேன். கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவா. நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான், உண்மையிலே போட்டேன்டா. லஞ்சம் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, இல்ல அவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, ஏங்க பொது வழியில உட்காந்து போதை பொருள் பயன்படுத்துறதுக்கே மாத்திரன்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாரு, அவர் என்கிட்ட கடன் வாங்கின காசை கொடுத்துட்டு போய் சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் அதுக்கு நீங்க போனை போட்டு கையெழுத்த போட்டு அவர் பில்லை பாஸ் பண்ண சொன்னீங்க? கடன் தானே வாங்கினாரு, கடன் வாங்கினதுக்கும் பில்லை பாஸ் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப கேட்கிற நம்ம எல்லாம் கேளப்பயில்கள்னு நம்புதுக்கு இந்த கும்பல். இந்த தக்கூசுகளுக்கு நம்மளை பார்த்தா அவ்வளவு நக்கலா இருக்கு. ஈக ஆக மொத்தம் அதை நல்லா சிக்கி சீரழிஞ்சிட்டாரு. கடைசியில அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டோம் அப்படின்னு அறிவிப்பு வருது. ஒரு பைசா தொட விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், அத்தாக்கு இதாக்குன்னு மேடையில வசனம் பேசினா பத்தாதுன்னு களத்துல இறங்கி நின்று ஊழலை ஒழிக்கணும். பல 100 ஆண்டு காலமாக, ஒரு நாள் 2 நாள், பல 100 ஆண்டு காலமாக ஊறி போயிருக்கிற ஊழல் அப்படின்றத ஒரு மாசத்துல ஒழிச்சிட்டேன் அப்படின்னா பேப்பர்ல எழுதி அழிக்க வேண்டியதுதான். நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை, அது பெரிய தூரம் போகணும். இப்படிதான் சிக்கி சீரழிஞ்சு அசிங்கப்படுவீங்க. ஆக அண்ணே ஒரு ஊழல் கட்சின்றது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில அண்ணனுக்கு ஒரு வேலை இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் திமுக காரங்க மேல ஒரு வழக்கு போடுறது, அவங்க கோர்ட்டுக்கு இழுக்கிறது, அவங்கள டென்ஷன் ஆக்குறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருப்பார் போல இருக்கு. நமக்கு நல்லா தெரியும், கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வைக்கணும். நான் அவர் அரெஸ்ட் பண்ண ஊர்ல போய் பாத்தீங்களா, நான் யோகியமா தப்பு செஞ்ச செந்தில் பாலாஜியை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான உருட்டை விடணும்னு நினைச்சுதான் போனவர் அண்ணே. ஆனா நீதிமன்றம் புடனில ஓட்டு கிளம்பு அப்படின்னு பத்தி விட்டுருச்சு. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனையும் கொடுத்துடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே போய் செந்தில் பாலாஜி என் கட்சிக்காரங்களை எல்லாம் அவர் கட்சிக்கு இழுக்கிறாருன்னு போய் சொல்லி ஒரு வழக்கு, அதுக்கு ஆதாரம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு நீதிமன்றம் லெப்ட்ல தட்டி அனுப்பி விட்டுருச்சு. அன்னைக்கு அசிங்கப்பட்டாரா? அப்புறமாவது கவனமா இல்ல போடணும் கேஸ, கரெக்டான ஆதாரபூர்வமான விஷயங்களாவும் போடணும்ல. இவங்களுக்கு என்ன நினைப்புனா, முதல்ல கேஸ போட்டு விட்டுருவோம், அதை ஒரு 4 வருஷம் இழுப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு கேஸ போடுறது. அப்படிதான் ஏவாவேலு மேல கேஸ் போட்டாங்க. ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தவர். அந்த பகுதியில் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 5000 கோடி செலவுல சாலைகள் மற்ற உள்கட்டமைப்பு செய்யப்பட்டது. இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட 2022 கொடுத்திருந்தாங்க. யாருக்கிட்ட? லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட. அந்த கேஸ் அப்படியே இருந்தது. இவங்க வந்தோடனே அந்த கேஸை தூசி தட்டி எழுப்பி அதை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையை வீட்டில் சர்ச் பண்ண அனுப்புறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் வீட்டில் போய், இவர் சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்கு கிளம்புற அன்னைக்கு சர்ச் பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு தெரியும், நிறைய உள்ளுக்குள்ள ஸ்பை மாதிரி நின்று வேலை செஞ்சு அப்பப்போ தகவல்களை அங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்புற பழக்கம் நமக்கு உண்டு. உளவுத்துறை அதுக்கு தான் வச்சிருக்கோம். இவர் அன்னைக்கு ஊருக்கு போறான்னு தெரிஞ்சுக்கிட்டேவும் சிங்கப்பூருக்கு போக விடாம தடுத்து அவர் வீட்டில் ரைடு நடந்துச்சு. அது முடிஞ்ச பிறகு அவர் சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு போயிட்டாரு, வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதைத்தான் போய் கரூர்ல
ஒருத்தர் தெரிச்சு ஓடியே போயிட்டாரு, ஒடு ஒடு ஒடுன்னு ஓடினாருன்னு பாட்டெல்லாம் பண்ணாரு. கடைசியில ஓட விட்டது யாருன்னா நம்ம அண்ணன் விஜய. இங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க, எங்க உயர் நீதிமன்றத்துக்கு. உயர் நீதிமன்றத்துல போய் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறது. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா என்னன்னா, இவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவாராம். ஏன்னா சிங்கப்பூர் போயிருக்காருல, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவாரு. அப்ப லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தோம்னா எந்த விமான நிலையத்துலனாலும் இவருடைய முகம் வந்துடும், உடனடியா கைது பண்ணிடலாம். இதுதான் லுக் அவுட் நோட்டீஸ். அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர் நீதிமன்றம் மண்டையில தட்டி சோழியப்பாரு, இதெல்லாம் தர முடியாது, இது என்ன வேலை, நிரூபிக்கப்படாத ஒரு கேஸுக்கு போய் நீ வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கேட்பியா அப்படின்னு தடை விதித்து அனுப்பி விட்டாங்க. கேஸ்ல தடையை போட்டு அனுப்பியாச்சு. உடனே நம்ம அண்ணன் இது இப்படியே நிறுத்தக்கூடாது, கூட இருக்கிறது யாரா அதை வச்சுனா இதை இப்படியே நிறுத்திடக்கூடாது, நேரா போயா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க பயங்கரமா சிங்வி இருக்காரு இல்லையா, காங்கிரசினுடைய எம்பி, அவர் தான் இங்க வாதாடுறாரு. தாவேகா அரசுக்கு அவர் தான் வாதாடுறாரு. வாதாடுனா நீதிபதி விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, இவங்க 2 பேரும் கொண்ட ஒரு அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிக்குது. அவசர வழக்கமா கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னன்னா, இவர் வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. வழக்கு விசாரணை ஆரம்பிச்ச உடனே வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அப்ப இவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகாம தடை செய்யணும் அப்படின்னா இவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைங்க, அப்புறம் இவரை வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நிறைய பிரேயர்ஸோட போய் அங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ விசாரணையில ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசப்படுது. லாயர் என்ன சொல்றாரு, சிங்வி அவர் விசாரணை தொடங்கினோடனே சிங்கப்பூர் ஓடி போயிட்டாருன்னு சொன்னார் இல்லையா. அப்ப நீதிபதி கேட்கிறாரு, அதான் அங்க போய் மருத்துவமனையில எல்லா செக்கப் முடிச்சுட்டு அவர் தான் இந்தியாவுக்கு வந்துட்டாரு, இந்த வழக்கு வேற உயர் நீதிமன்றத்துல இருக்கு, அவர் அங்க வச்சு விசாரிச்சுக்க வேண்டியதானே, அதையே வந்து இங்க தூக்கிட்டு வர்றீங்க, அவர் ஊருக்கு வந்துட்டார் இல்லைங்க, அவர் விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குது. நீங்க வெளிநாட்டுல ஓடி போய் தலைமறைவானதான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும். அவர் பிடிக்கவே முடியாத சூழ்நிலை தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும். அவர் சிங்கப்பூர் போய் மெடிசன் பார்த்துட்டு அங்க இருந்து வந்துட்டாரு, வந்தவரை விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீதிபதி கேட்கிறாரு. அடுத்து ஒரு கேள்வி போடுறாரு சிங்வி, இவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்னாரு. நீதிபதிக்கு தலையில் அடிச்சாங்க, அவர் தான் ஏற்கனவே நான் ஒத்துழைப்பு தர்றேன்னு சொல்லிட்டார்ல, அதனால தானே சிங்கப்பூர் போக வேண்டிய நேரத்தில் நீங்க ஐடி ரைடு விடும்போது நீங்க வந்து ஊழல் அந்த ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை போய் சோதனை பண்ணும்போது இருந்தார்ல, இருந்து ஒத்துழைச்சிட்டு போறாரு. 2வது இப்போ என்ன கொடுத்திருக்காரு, நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு உனக்கு ஒரு ஆர்டர் வேற போடணும்? அவர் மாட்டேன்னு சொன்னா ஆர்டர் போடலாம், அவர் தான் மாட்டேன்னு சொல்லலையே, நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் உனக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படியான ஆர்டர் போடுறது நீங்க அப்படின்னு நீதிபதி கேட்டுவிட்டாரு பளிச்சுன்னு. அடுத்து ஒண்ணு கேக்குறாங்க, அவருடைய பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்துல ஒப்படைக்க சொல்லுங்க, இல்லைன்னா வெளிநாடு தப்பிச்சு ஓடிடுவாரு. நீங்க யாரை புடிச்சு வைக்கிறீங்க? தொழிலதிபர்களோ மற்றவர்களோ சிக்கினா கூட வெளிநாட்டுக்கு ஓடுவாங்க, இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போய் ஓடுவாங்க. அப்பதான் கேக்குறாரு, ஏங்க எதுக்கு பாஸ்போர்ட்டை முடக்கி வைக்கணும்? பாஸ்போர்ட் எதுக்கு நீதிமன்றத்துல கொடுக்கணும்? முதல்ல கீழே போ, உயர் நீதிமன்றம் போ, அங்க போய் உன் வேலையெல்லாம் வச்சுக்க. இங்க வந்து நைன் தானே மனுவை தள்ளுபடி செய்து விட்டது உச்ச நீதிமன்றம். ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்கி இவங்களை பூரா அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு அந்த ஸ்கெட்சில் விஜய மாட்டிருக்காரு. ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுல வீடியோ ஆதாரத்தோட சிக்கிருக்காரு, இன்னொரு பக்கம் போட்ட வழக்குல எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கடைசியில மூக்கறுபட்டு நிக்கிறாரு மன்ன விஜய். பார்த்து போங்கண்ணே, அவசரமா போட மோதிட்டு நிப்பீங்க.